வணக்கம் தோழர்களே. அவ்வளவுதான், திமுக ஆட்சியை முடிச்சு விட்டாங்க. மதுரைய கொந்தளிச்சிருச்சுங்க. எங்க அக்கா குஷ்பு 38 வருஷ கண்ணகி நேத்து அவங்க தான் பேட்டியிலே சொன்னாங்க. அப்படியே அதிர விட்டுருக்காங்கன்னா பாருங்களேன். கையில சலம்போடு நவீன கண்ணகியா போய் எங்க அக்கா நின்னு சும்மா செதற விட்ட போராட்டத்தின் பின்னாடி பார்த்தா அம்புட்டும் உள்ளடி வேலை, அம்புட்டும் ஊழலு, அம்பட்டும் வெளியூர்ல இருந்து பெண்களை இறக்கி அதுங்க பூரா அரெஸ்ட் ஆகும்போது அழுது பெரிய நாடகமே நடந்து போச்சு. இந்த அண்ணாமலை கூச்சமே இல்லாம எங்க அக்கா குஷ்புவை கோர்த்து விட்டு இன்னைக்கு அசிங்கப்பட வைக்கிறதே அந்த ஆளுக்கு வேலையா போச்சு. நம்ம அக்காவும் ஓவரா சவுண்டு விட்டு சைதை தமிழரசி மாதிரி சவுண்டு விட்டு ஓவர் சீனை போட்டு அசிங்கப்பட்டதான் மிச்சம்னு வச்சுக்கோங்களேன். பேசாம இருக்க கூடாதுல. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இந்த பாலியல் அத்துமீறல் இருக்குல்ல, அது வன்மையா கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்ல, அது போல வேற எந்த பெண்ணுக்கும் நடக்காமல் பார்த்து கொள்வது இங்க இருக்கிற ஒருத்தருடைய கடமையும் கூட. பாதிக்கப்பட்டவருடைய பெண்ணினுடைய பக்கத்துல நின்று அவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பது நம் கடமை. அதுதான் நம் சமூகத்துக்கு நாம செய்யற மிகப்பெரிய தொண்டுன்னு நான் சொல்லுவேன். இது ஒரு பக்கம் இருக்க, திடீர்னு புரட்சியில இறங்கியிருக்காங்க அக்கா குஷ்பு. போன வாரம் கடுமையா புலம்பி இருந்தாங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோவில் புலம்பி வெளியே வந்திருந்தது. நாம கூட அதை டீட்டெயில்டா பேசிட்டோம். அக்காவை அண்ணாமலை எதுக்குமே கூப்பிடுறது இல்லை, எந்த போராட்டத்துக்கும் கூப்பிடுறது இல்லை, அதனாலதான் அக்கா அரசியலை விட்டே ஒதுங்கி இருக்கிறாங்கன்னு பேசணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேத்து இருந்த திரும்பியும் அந்த புயல் கிளம்பிருச்சு. கிளம்பி சும்மா கரை கடந்தா சும்மா அதிர விடுது அந்த புயல். நேத்து பேட்டியில அக்கா கிட்ட போய் கேட்கிறானுங்க, என்னங்கக்கா நீங்க திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க, என்னாச்சு, மதுரையில கண்ணகி நீதி கேட்டதை போல கேட்க போறீங்களாம்ல அப்படின்னு கேட்க, ஆமா நான் 38 வருஷம் கண்ணகியில குஷ்பு சுந்தரோடு என்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சோனோ அப்ப இருந்தே நான் கண்ணகியா, 38 வருஷம் ஆச்சு நான் கண்ணகியா வாழ ஆரம்பிச்சு அப்படின்னு அக்கா போட்ட குண்டு இருக்கு பாருங்க, அது பயங்கரமா வைரல் ஆச்சு. நமக்கு என்னங்க, கண்ணகியா இருங்க மாதவியா இருங்க அதெல்லாம் அவர் சம்பந்தப்பட்ட விஷயம், சுய விருப்பம் சார்ந்த விஷயம் கூட. அதுல நம்ம கேள்வி கேட்க ஒண்ணும் இல்லை, அதை கலாய்க்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை. அது கலாய்க்கிறதும் ஒரு வகையில பெண்களை கேலி பண்றதுதான், கேவலப்படுத்துறதுதான். அதுக்குள்ள நான் போகல. அக்காவே தன்னை கண்ணகி அப்படின்னு சொன்னது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. மதுரையில போனீங்கன்னா அப்படியே பலாயிரக்கணக்கான தொண்டர்களை திரட்டி அப்படியே நீதி கேட்டு நெடும்பயணம் போவாங்கன்னு பார்த்தா புசுக்குன்னா அந்த 50 பேர் தான். 50 பேரே அதிகம் அந்த கும்பலுக்கு, அது வேற விஷயம். அதுலயும் பார்த்தா அந்த 50 பேரையும் லாரியில ஏத்திட்டு வந்திருக்கானுங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியுன்றீங்களா? அதுதான் வெளியே ஊருக்கே தெரிஞ்சு போச்சே. அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேங்க, நூதனமான போராட்டங்க, தமிழக வரலாற்றிலே இல்லாத போராட்டம், மிளகாப்பொடி இடிக்கும் போராட்டம். டக்கு டக்குன்னு மிளகாப்பொடியை போட்டு இருக்கிறாங்க, ஒருத்தங்க அரைக்கிறாங்க பாருங்களேன். மிளகாப்பொடி போராட்டம் மட்டும் இல்ல, கையில தீச்சட்டி எடுக்கும் போராட்டம் பாருங்களேன். சிலம்போடு நிக்கிற போராட்டம். அந்த ஒரு பொண்ணு கருப்பு கலர் சேலை கட்டி கையில சிலம்போடு நீதி வேண்டும் நீதி வேண்டும்னு கண்ணகியே நீதிக்காக களத்துல இறங்குனா அந்த பொண்ணு. பாத்தீங்களா? சரிங்க, இந்த போராட்டமே ஒரு கப்சாங்க. எப்பவுமே பழங்குடி பெண்கள் போராடும் போது கையில தீப்பந்தங்களை வைத்து போராடுவார்கள், அது அவங்க போராட்ட வழக்கம். மிளகா பொடி அரைச்சின்றது வட இந்தியாவில மிர்ச்சியை வச்சு ஒரு போராட்டம் நடத்திய வரலாறு உண்டு. மிளகா பொடிகளை போட்டு கொள்ளையர்களை விரட்டி எல்லா வேலையும் பார்த்த ஒரு பெரிய கதையே உண்டு வட இந்தியால. அந்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு இங்க அரைச்சிருக்காங்க மிளகா பொடிய. ரைட்டு. அடுத்து கண்ணகி மதுரையில, ஏன்னா நம்ம பிறந்த ஊர் மதுரை தானே, கண்ணகியை போல கையில சிலம்பெடுத்து அப்படியே அக்கா நின்னாங்க பாரு. அக்கா நிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாடகத்துல நடிக்கிறதுக்கு ஒரு புள்ளைய இறக்கிருக்காங்க திருநெல்வேலியில இருந்து. அந்த புள்ளதான் கண்ணகி வேஷம் போட்டு கையில சிலம்போட அப்படி கண்ணகியா நின்னு வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும்னு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. கடைசியில பார்த்தா வேற ஒரு கூத்தாயி போச்சு. நம்ம ஆளுங்க இடையில போய் நீங்க யாருமா எங்க இருந்துமா வர்றீங்கன்னு கேக்குறாங்க. நான் திருநெல்வேலியில இருந்து வர்றேங்க, நான் இங்கே கண்ணகி வேஷம் போட வந்தேன், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு இது பண்ணாங்க. சரி பரவாயில்ல, ஒரு நாட்டுப்புற கலைஞர் அவங்க கண்ணகி வேஷம் போகிறதுல தப்பு கிடையாது, நான் அதையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இவங்க கிட்ட ஆள் கிடையாது. அக்காவே பெரிய நடிகை தான், கண்ணகி வேஷம் போட்டு இறங்கிருக்கலாம். ஆனால் நாட்டுப்புற கலைஞர்களை கூட்டு அங்கே ஆள் சேர்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நாட்டுப்புற கலைஞர்கள் அந்த பொண்ணு வேஷம் போட்டு நிக்கிது, பின்னாடி இருந்த அந்த பொண்ணை ஒருத்தன் தள்ளுறான், அப்படியே முதுக பிடிச்சு இப்படி ஒருத்தன் தள்ளி முன்னாடி போ அப்படின்றான். என்னடே நீங்க எவ்வளவு ஒரு 2000 ரூபாய் கொடுத்து அந்த பிள்ளைய நடிக்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிமையா அந்த பொண்ணு?
ஒரு பாஜக சில்ற RSS ரவுடி முதுக பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அந்த பிள்ளை ஆபாசமா பிடிச்சி தள்ளி விடுறான் பாருங்களே. பாத்தீங்கல்ல, ஆபாசமா அந்த பிள்ளைய பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கிற நியாயத்தை பாத்தீங்களா? இவங்க தான் பெண்களுக்கு நீதி வேண்டி நெடும்பயணம் போறவங்க. இந்த சில்லறத்தனம் பத்தாதுன்னு கடைசியில எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துறாங்க. வண்டியில ஏத்துனா நடிகை வந்த புள்ளங்க, இவங்க ஒரு நாட்டார் கலையில வல்லவர்கள் சிறந்தவங்க, இவங்க நடிகை, இவங்களை அனுப்பிடுங்க, இவங்களை சும்மாதானம் கூப்பிட்டு நாங்க அரெஸ்ட் ஆகுறோம் அப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா அந்த பாஜக காரன்? அது சொல்லாம அத்துக்கிட்டு ஓடி இருக்காங்க அரெஸ்ட்னு. இந்த பயில் அப்புறம் அத்துக்கிட்டு ஓடி போக இந்த 40 பொம்பளைகளை தூக்கி உள்ள போட இந்த பிள்ளை ஓலைன்னு அழுகுது, பயங்கரமா அழுகுது. அந்த பொண்ணு அழுதுட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிடாதீங்க, வீடே என்ன நம்பிதான் இருக்குன்னு அழுகுது. எதுக்கடான்னா அப்புறம் போலீஸ்காரங்க சமாதானப்படுத்தி சாயந்தரம் விட்டுருவாங்க, நீங்க உள்ள போங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வர்றது சாயந்தரம் விட்டுரும் அப்படின்னு போலீஸ்காரங்க பேசி அவங்களை வண்டியில ஏத்துறாங்க. பாருங்களே. இந்த கேவலம்லாம் இவங்க யாருங்க? அது ஒரு நாட்டுப்புற கலைஞரை கூட்டிட்டு வந்து பாலியெல்லாம் ஒருத்தன் பின்னாடி தள்ளுவான், அவங்கள அசிங்கப்படுத்துவானுங்க, இவங்களோட சேர்ந்து அவங்கள கைது பண்ண வைப்பாங்க, அவங்க அளவிடுவாங்க, இன்னைக்கு அவங்கள பேசு பொருளா மாத்துறாங்க. இதுவே ஒரு சுரண்டலுங்க. இந்த அடிப்படை அறிவு கூட அக்கா குஷ்புக்கு இல்லையா? இந்த கேடுகெடுத்தனத்தை பண்ணாதீங்கன்னு தண்டிக்க முடியலையா? சொந்த கட்சியில என்ன நடந்தாலும் கேள்வி கேட்க வக்கற்றவர்கள் தானே குஷ்பாக்கா. கூச்ச நாச்சமே இல்லாம போய் நீங்க நிக்கிறீங்க மதுரையில. அதுல மேடையில் ஏறி அக்கா சொல்றாங்க, எங்களுக்கு சுயமரியாதை கற்றுக் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர், அவருடைய பிள்ளைகளா நீங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க யாரும் சுயமரியாதை குறையா நேரம் இறங்கி நடக்கலங்க. சுயமரியாதைனா எத்தனை ஸ்பெல்லிங்னு தெரியாத எத்தனை கிலோன்னு கேட்கிற ஒரு கேடுகட்ட கும்பலின் கூடாரத்தில் அடைக்கலமான அக்கா குஷ்பு அவர்கள் கேட்கலாமா இந்த கேள்விய? கட்சியில சேர்றதுக்கு வார ஹத்ரா மீட்டிங் ஞாபகம் இருக்காக்கா குஷ்பக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஹத்ரா பயங்கரவாதத்தை எதிர்த்து காங்கிரஸ் கூட்டம் போடுது. அதுல நீங்க பேசுனது உங்களுக்கு நினைவு இருக்கா? நான் நினைவுபடுத்துறேன். பாஜக பாலியல் குண்டர்களின் கூடாரம் என்று சொன்னாங்க. நீங்க இல்ல மறந்துருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்தலத்திலே போய் நீங்க பின்னாடி கூடி போய் பாருங்களே, வரும். பாஜக பாலியல் கூடாரம். நீங்க ஹத்ரா வழக்குல ஹத்ரா குழந்தைக்காக அவ்வளோ பேசினவங்க. நீங்க கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு கேவலமான ஒரு கட்சியில சேர்ந்துக்கிட்டு மிரட்டி சத்தமா யார் சார் அவரு அப்படின்னு நான் அந்த கேள்வி உங்களை வைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அந்த சார் யாருன்னு, குஷ்புவுக்கு தெரியும் அந்த சார் யாருன்னு. நான் குற்றம் வைக்கிறேங்க, குற்றச்சாட்டு வைக்கிறேன். யார் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலர் யாரு, வேந்தர் யாரு? உங்க ஐயா தானே, உங்க ஆளுநர் தானே. அவருக்கு தெரியாம அங்க ஒரு பாலியல் வல்லுறவு எப்படி நடந்திருக்கும்? என்ன அவருக்கு வந்து கண்காணிக்கிறாரு? தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியுதா அவருக்கு? அப்ப அந்த சார் யாருன்னு அவர் தாங்க எங்களுக்கு விடை சொல்லணும். பல்கலைக்கழகத்தை நீங்க முதலமைச்சர் தான் அதுக்கு சான்சலரா இருக்கணும், நாங்க சட்டம் ஏற்றி அனுப்பணும். அதுல நீ யோகியனா இருந்தா கையெழுத்து போட்டு போங்க. முதலமைச்சர் வேந்தரா இருந்துட்டு போறாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம், அதை நாங்க சரி பண்ணிக்கிறோம், அது உள்ள நடக்காம நாங்க தடுக்கிறோம். இப்ப பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே எங்களை நுழைய விடாம தடுத்துக்கிட்டு உள்ள வைஸ் சான்சலர் அதாவது துணைவேந்தரை போடாம வச்சுக்கிட்டு எல்லா அச்சாட்டியும் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? வேந்தர், உங்க ஆளுநர். அப்ப அந்த சார் யாருன்னு சத்தமா கேட்டீங்களேக்கா, அத வேந்தர்கிட்ட தான் கேட்கணும், ஆளுநர்கிட்ட கேட்கணும். அந்த சார் யாரு, நீங்க தானா இல்ல வேற சாரான்னு ஆளுநர்கிட்ட கேளுங்க. தெருவில் நின்றுக்கிட்டு அப்படி கத்தக்கூடாது, கதறக்கூடாது, கொக்கரிக்க கூடாது. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, தகுதியும் கிடையாது. ஏன் தகுதி இல்ல? இதே மதுரையில போன இந்த 2024 இதே மதுரையில MS ஷா என்கிற வர்த்தக அணியினுடைய தலைவர், இதை நான் நம்ம வீடியோல இது 10வது தடவை சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்லுவேன். 15 வயசு குழந்தைய பாலியல் சுரண்டல் பண்ணி போக்சோ சட்டத்துல உள்ள போயிருக்கான். அந்த ஆளுக்காக நாங்க களத்துல வேலை பார்க்க மாட்டோன்னு உங்க பாஜக இளைஞர்கள் பேசிய ஆடியோ தமிழ்நாட்டில் வைரல் ஆகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்களுக்கு கூச்ச நாச்சம் தான் அந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுத்திருக்க மாட்டேங்க. அன்னைக்கு கேள்வி கேட்டிருப்பீங்க, இந்த கேடுகட்ட கும்பலோட நான் இருக்கிறேன்னு. அன்னைக்கு அந்த களத்துல நின்று பேசின ஆடியோ ரிலீஸ் ஆச்சுல, அதுல 2 பேர் தங்கமானவங்களா இருக்காங்க. பிஜேபியில் இருக்கிறான், அவன் கேட்ட கேள்வி நியாயம். இந்த ஆளுகளை நம்பி எப்படியா நம்மளாம் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளை குட்டிக்காரங்க, இது மாதிரி ஆளுகள் நம்பி எப்படியா நம்ம களத்துல நிக்கிறது, நான்லாம் போகவே இல்லையா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டானுங்க. இதெல்லாம் குஷ்பு அக்கா கேட்டுட்டு கம்முன்னு உட்காந்துருந்தீங்க. அப்படியே பின்னாடி போங்க, உசலம்பட்டி
உசிலம்பட்டியில இருக்கிற பாஜக பெண்கள் போஸ்டர் அடிச்சு பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் அத்துமீறல் செய்கிறார், அவர் உடனே மாத்துங்க அப்படின்னு போஸ்டர் அடிச்சாங்களே. உங்களுக்கு கூச்சம் இருந்தா அது சம்பந்தமா கேட்டீங்களா? அது சம்பந்தமா நீங்க நடவடிக்கை எடுக்க சொன்னீங்களா? வாயை மூடிட்டு உட்காந்துருப்பீங்களே. அப்படியே வாங்க, போற வழியில விழுப்புரம் இருக்குல்ல, அங்க கலிவர்தனை எழுத்து உங்க கட்சி பெண்கள் உங்க கட்சி அலுவலகத்தை உள்ள முற்றுகையிட்டு 1 வாரம் போராட்டம் நடத்தினாங்களே, வாயை திறக்கலையே. இந்த ஆள் ஒரு பாலியல் குற்றவாளி, எங்களை ஆபாசமா பேசுறா, இப்படி பேசுனா நாங்க எப்படி பெண்களை வந்து நம்ம கட்சி கொண்டு வர முடியும்னு பேட்டியே கொடுத்தாங்களே. வெக்கமா இல்ல உங்களுக்கு? சரி, அதை விடுங்க. அப்படியே இந்த பக்கம் வடச்சென்னை பக்கம் வாங்க. 13 வயசு குழந்தைய பாலியல் தொழிலுக்குள்ள தள்ளின 6-7 பேர்ல ஒருத்தன் உங்க மாவட்ட பொறுப்புல இருக்கிற ராஜேந்திரன். ஞாபகம் இருக்கா? இல்ல செலக்டிவ் அம்னீஷியாவில் மறந்துடுவீங்களா குஷ்போக்கா? சரி, அதை விடுங்க. பார்த்தசாரதின்னு ஒருத்தன் சிக்கனான ஞாபகம் இருக்குங்களா? இதே வடச்சென்னையில அம்மாவையும் பொண்ணையும் 15 வயசு குழந்தை அவங்க அம்மா 2 பேரையும் பாலியலா சுரண்ட பார்த்து அவங்க நேரடியா வந்து கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போக்சோ சட்டத்துல அந்த பார்த்தசாரதியை கைது பண்ணாங்களே போன வருஷத்துக்கு வருஷம் 2023ல. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் விடுங்க. பெரிய கையே கேடி ராகவன் உங்க மாநிலத்தினுடைய உங்க கட்சியினுடைய மாநில செயற்குழுல இப்ப இருக்கான். கேடி ராகவன் இப்ப செயற்குழு உறுப்பினர். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய நிலைமை என்ன? கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பாலியல் குற்றவாளியோடு ராமர் கோவில் திறப்பு விழா அன்னைக்கு ஒரே மேடையில உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய தகுதி என்ன? நீங்க யாருக்காக நிக்கிறீங்க? பெண்கள் உங்கள் கூடாரத்தில் இருப்பது எவ்வளவு ஆபத்தானது, இதெல்லாம் நாங்க வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கோம். நீங்க பேசலாமா? நான் கேக்குறேன், நீங்க பேசலாமா? நான் கேக்குறேன். எடியூரப்பாங்க ஒரு வயசான முதலமைச்சர், இவங்க பாஜக முதலமைச்சர் நம்ம கர்நாடக மாநிலத்துல 16 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி போக்சோல இப்ப அவர் வயது வழக்கு போயிட்டு இருக்கு. அவர் எந்த நிலைமையில அரெஸ்ட் ஆகல, தெருவில் ஓடிக்கிட்டு இருக்காரு. 16 வயசு குழந்தை மேல குல்தீப் சிங் என்கிற உங்க எம்எல்ஏ உத்தரப்பிரதேசத்துல கை வச்சு அவங்க அப்பனை கொண்டு அவங்க சொந்தக்காரங்களை கொண்டு அந்த பிள்ளைய கொல்லும் போது உச்ச நீதிமன்றம் காப்பாத்தி வச்சிருக்கு. 8 வயசு குழந்தை, அந்த 8 வயசு குழந்தைய பாலியல் வல்லுறவு செய்து கொலை செஞ்ச போது காஷ்மீர்ல கூட போய் உட்கார்ந்து கும்மி அடிச்சவங்க நீங்க. பாலியல் வழக்குல கைதானது உங்க ஆளுங்க. அந்த ஆளை வெளியவே விடக்கூடாது போது 2 வருஷத்துல அந்த போலீஸ் முதற்கொண்டு அத்தனை பேரையும் வெளியே விட்டவங்க நீங்க. இங்க பில்கிஸ் பானு வழக்குல வெளியான 11 பேரும் பார்ப்பனர்கள், அவர்கள் நேர்மையானவர்கள் சொன்னது உங்க எம்எல்ஏ. அவங்களுக்கு பூஜை புனஸ்காரம் செஞ்சது உங்க கட்சி ஆட்கள். அவரை காப்பாத்தி விட்டது மோடி. நீங்க எல்லாம் என்ன தகுதி இருக்குது ரோட்ல வந்து நின்று பேசிட்டு இருக்கீங்க பெண்களுடைய பாதுகாப்புக்கு? இங்க பிரச்சனை இருக்கா? இருக்கு. அந்த பிரச்சனை உங்க ஊர் அளவுக்கு இல்ல. இங்க இருக்கிற பிரச்சனையை சரி செய்யணும், மாத்தணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதை நாங்க சரி பண்ணிக்குவோம். உங்க உருட்டு, உங்க மிரட்டு, உங்க உள்ளடி வேலையெல்லாம் இங்க வைக்காதீங்க. உங்க டிராமாலாம் உங்க கட்சி அலுவலகத்தோட வைங்க. கட்சி அலுவலகம் பிறகு இன்னொன்னு சிடி ரவி ஞாபகம் இருக்குங்களா? தினமலர்ல வந்த ஒரு கட்டுரை ஞாபகம் இருக்கா? தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளரா சிடி ரவி இருக்கும்போது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்காதீங்கன்னு சொன்னாரு. ஆணும் பெண்ணும் உங்க கட்சிக்காரங்க ஒரே ஹோட்டல்ல தங்க கூடாதுன்னாரு. 136 பேர் ஒரே ஆளு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நான் ஆதாரத்தோட விளக்கவான்னு கேட்டாரு. கமலாலயத்துல ஒரு விசாகா கமிட்டியை வைக்கவா அப்படின்னு கேட்டார். இதையெல்லாம் அப்படியே தினமலர் எழுதியிருக்கு. இப்ப போனாலும் உங்க கையில கிடைக்கும். புரியுதா? நீங்களா தகுதியான ஆளுகளா? என்றைக்கு பாரபட்சம் பார்க்காம பெண்களுக்காக களத்துல இறங்கி போராடுறீங்களோ நீங்க பேசலாம். வெளியே நின்றுட்டு சில்றத்தனம் பண்ற கும்பலுக்கு ஜால்ரா அடிக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் வேற இடம் பாருங்க.